ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் அப்போது யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து எல்லாருமே ஒரே குஷியில் இருப்பீங்க. ஆனால் அந்த குஷியெல்லாம் கெடுக்கிற மாதிரி தான் நம்ம த்ரிஷா ஆண்டி கம்முன்னு இருக்க மாட்டேங்குதுங்க. எங்கே போனாலும் விஜய் அவர்கள் கூடயே வந்துட்டு இருக்குது. இதனால நிறைய விஜய் ஃபேன்ஸ் தாவேக தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்காங்க. நானுமே செம்ம காண்டில் இருக்கேன். நேற்று நம்ம ஏகேவோட அம்மா அவர்களோட இறப்புக்கு விஜய் அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாரு. அப்போ இருதரப்பு ரசிகர்களுமே ரொம்ப நாளாக சண்டை போட்டுருக்கும் போது இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது ஒன்று கூட்டிட்டாங்கன்னு இவங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நாக்கிலே கேசரின்னு திடீர்னு ஆடு போட்டால் எவ்வளோ காண்டாகும். அந்த மாதிரி தாங்க நேற்றுக்கு விஜய் ரசிகர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் திடீர்னு இந்த மூணுசா ஆண்டி என்ட்ரி கொடுத்து நம்ம எல்லாரோட மனநிலையுமே உருக்கழிச்சிட்டு போயிடுச்சு. இந்த சனியை ஆல்ரெடி இந்த கொத்துஸ்க்கு எப்படா விஜய் பற்றி அகேன்ஸ்டாக பேசலாம் அப்படின்னு துடிச்சு போய் காத்துட்டு இருக்காங்க. இந்த கொத்தரிமைங்க நாய்ப்பை கிடைச்சாலே பிரியாணி மாதிரி திம்பாங்க. இவனுங்களுக்கு பிரியாணியே கிடைச்சிருக்குது. இவனுங்க வாயையும் ஆசன வாயும் வச்சுக்கிட்டு சும்மா வாங்க இருக்க போகிறானுங்க. உடனே ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு போஸ்ட் மேலே போஸ்ட்டுன்னு விஜய் வப்பாட்டி கூட வர்றாரு, அது கூட வர்றாருன்னு. எப்பா உங்கள் கட்டுமரத்தோட இயற்பியல் வரலாறு பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா வரலாறே வாய்க்கிளிற அளவுக்கு வாந்தி எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு மானங்கட்ட வரலாறு வச்சுக்கிட்டு நீ விஜய் அவர்களை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தோணுது. முக்கியமாக விஜய் அவர்களும் இதை நோட் பண்ணணும். இந்த மாதிரி செயல்னால எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு தீனியே அமையுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் மன வருத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. உங்கள் பர்சனல் தான் நீங்கள் வச்சுக்கங்க, அதை வீட்டில் வச்சுங்க, ஏன் வெளியே கொண்டு வரீங்க அப்படின்றத என்னோட கேள்வி. ஆல்ரெடி இந்த சனியை முடிச்ச த்ரிஷா தனுஷ் வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. அடுத்து ஜெயம் ரவியோட வாழ்க்கையை நாரடிச்சிருச்சு. இப்போ விஜய் அவர்களோட வாழ்க்கையும் அழிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த செவரு எத்தனை பேர்த்த காவு வாங்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இப்போ வேற கடைசியாக சூர்யா அவர்களோட கருப்பு படத்தில் நடிச்சிருக்குது. என்ன பண்ண போகுதோ.